காவேரி வந்து செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. இவர் எதுக்கு இங்கே வராரு அப்படின்னு சொல்லிட்டு விஜயை பார்த்து செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. அடுத்து அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லலாம் இவர் அனுப்ப சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பார்த்தா வந்து விஜயும் அவங்க அம்மாவும் சேர்ந்து சமையல் பண்ணிகிட்ருக்காங்க. இதை பார்த்தா காவேரி இன்னும் கடுப்பாயிடுறாங்க. சிக்கன் 65 போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆண்டி, அப்படி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் பேசிகிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்த காவேரிக்கு ஒன்றும் புரியாமல் யோசிச்சுட்டு இருக்காங்க. எங்கள் விஜயும் சாரதாவும் ரொம்ப சந்தோஷமாக வந்து சமையல்லாம் பண்ணி முடிச்சு எல்லாருக்கும் பரிமாறுறாங்க. சாரதா எல்லாரையும் சாப்பிட வைக்கிறாங்க. ஆண்டி நீங்கள் நைட்டு டின்னருக்கு எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்துடணும் அப்படின்னு வந்துட்டா போச்சு அப்படின்றாங்க சாரதாவும். இதை கேட்டு இன்னும் டென்ஷன் ஆகிடுறாங்க நம்ம காவேரி. அடுத்து வந்து இங்கே காவேரியும் வந்து நம்ம சாரதாவும் என்ன பண்ணுறாங்க, விஜய் வீட்டுக்கு போகிறாங்க. விஜய் வீட்டில் வந்து தடபுடலாம் வந்து சூப்பராக சமைச்சு அசத்துறாரு விஜய் காவேரிக்கு. அதனால் காவேரி ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டுட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் காவேரிக்கு பிடிச்ச ஐட்டம்லாம் வந்து சமைச்சு வச்சுருக்கிறதால காவேரி அம்மா என்னம்மா எனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வச்சுருக்காங்க எப்படிம்மா அப்படின்னோடனே, நீ சொன்னியா அவர்கிட்ட இந்த மாதிரி இதெல்லாம் பிடிக்கும்னு? ஆமாடி சொன்னேன்டி, ஏம்மா இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னோடனே, உனக்கு என்ன பிடிக்குன்னு கேட்டார். எல்லாத்தையும் சொன்னேன். நானும் பார்த்துட்ருக்கேன் அவர் எனக்கு என்ன பிடிக்கும், என்ன வந்து நான் வந்து பண்ணுவேன், எல்லாத்தையும் என்னை பற்றி தான் யோசிச்சுட்ருக்காரு. எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கலாமா அவர் பண்ணுறது. அவருக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கும்னு தோணுதுமா, எனக்கு கஷ்டமாக இருக்குமா அப்படின்னோடனே, ஏய் அப்படிலாம் ஒன்றும் இல்லைடி, தம்பியை பற்றி தப்பாக நினைக்காதடி அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இவங்க எங்கன்னா கேட்குறாங்க நம்ம சொல்கிறத அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து டென்ஷன் ஆகிடுறாங்க. அடுத்து வந்து குட்டி காவேரி வந்து மிஸ் வாங்க என் ரூம் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன், என்கிட்ட என்னென்ன வந்து என் பொம்மை இருக்குது எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன் அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறா. சரின்னு சொல்லிட்டு காவேரியும் போகிறாங்க. நீ இப்போ காவேரின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுறாங்க சாரதா. அப்போ சாரதா தனியாக இருக்கும்போது கரெக்டாக தாத்தா வராரு. சாரதா அப்படின்னோடனே அமைதியாக இருக்காங்க. என்னம்மா என்கிட்ட பேச மாட்டியா, என் மேலே இன்னும் கோவமாக இருக்கியா சாரதா அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே, நான் ஏன் கோவப்பண்ணு உங்கள் மேலே, உங்களுக்கே இதெல்லாம் கரெக்டாக தப்பான்னு உங்களுக்கே வந்து தெரியும் போது நான் என்ன சொல்கிறது அப்படின்னோடனே, சாரதா தயவுசெய்து என்னை மன்னிச்சிடுமா, கிட்ட மன்னிப்பு கேட்கணுன்னு எனக்கு வந்து கேட்கக்கூட எனக்கு தகுதி இல்லைம்மா, ஆனால் வேறு வழி இல்லாமல் மன்னிப்பு கேட்குறேன், என்னை தயவு செய்து மன்னிச்சிடுமான்னு கையெடுத்து கும்புறாரு. ஐயா என்னையா நீங்கள் அப்படின்னோடனே வந்து விஜய் வந்து அப்படியே நிற்கிறாரு. உடனே வந்து அப்படிலாம் பண்ணாதீங்க ஐயா, என்ன பண்ணுறது, உங்கள் பிள்ளை வந்து முக்கியம், உங்கள் பேரை முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முடிவு எடுத்திருக்கீங்க. ஆனால் என் பொண்ணை பற்றி நீங்கள் யோசிக்கல இல்லையா, என் பொண்ணு தானே உங்களுக்கு பேத்தி, அதை பற்றி ஏதாவது யோசிச்சிங்களா ஐயா அப்படின்னோடனே, என்னை மன்னிச்சிடுமா சாரதா, எனக்கு இப்போ தாம்மா புரியுது நான் எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு. தாயும் பிள்ளையும் பிரித்து பொண்டாட்டி புருஷனை பிரித்து நான் ரொம்ப பெரிய நாங்கள் தப்பு செஞ்சிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாரு. பரவாயில்ல விடுங்கய்யா, இனிமேட்டு கவலை இல்லைம்மா, எப்படியாவது காவேரி குணப்படுத்தி என் பேரை வந்து சரி பண்ணிடுவாம்மா, சீக்கிரமாகவே பாரு என் பேரனும் பேத்தியும் நல்லபடி வாழ்வாங்க குழந்தையோடனே, அதுதான் என் வாழ்க்கைக்கு அர்த்தமே, அதுதான் எனக்கு முக்கியம், அந்த சந்தோஷத்துக்காக தான் நான் வந்து காத்துட்ருக்கேன் அப்படின்றாங்க. சரி மாப்பிள்ளை, என் பொண்ணு காவேரியோட ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு போனீங்களே என்ன சொன்னாங்க அப்படின்னோடனே நடந்த விஷயத்துக்கு எல்லாத்தையுமே வந்து விஜய் சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து சாரதா வந்து யோசிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறது மாப்பிள்ள, வேறு வழியே கிடையாது, காவேரி எங்கெங்கெல்லாம் நான் அழைச்சிட்டு போடணும், என் கூட எங்கெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலோ அந்த விஷயங்களுக்கு எல்லாமே அவளுக்கு ஞாபகப்படுத்தணும். அதனால் ஒவ்வொரு இடமா வந்து அவளை அழைச்சிட்டு போக வேண்டியது இருக்கும். ரெடியாக இருங்க அத்தை, ஏதாவது போய் சொல்லி ஏதாவது பண்ணி தான் நீங்கள் அவளை அனுப்பணும். அதுதான் மாப்பிள்ள நானும் யோசிக்கிறேன், என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல எனக்கு. காவேரி எப்படி சமாதானப்படுத்தி உங்கள் கூட அனுப்ப போகிறனும் எனக்கு தெரியல. இங்கே வர்றதுக்கே கச்சேரி வச்சுட்டா, அதுக்கப்புறம் நான் ரொம்ப பண்ணி கூட்டிகிட்டு வந்தேன். இதே மாதிரி தொடர்ந்து உங்கள் கூட அனுப்ப முடியுமான்னு தெரியலையே, வேறு வழி இல்லாத அவளுக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வரணும்னா நீங்கள் என் கூட அனுப்பிச்சி தான் ஆகணும். நாங்கள் வாழ்ந்த இடம், நாங்கள் இருந்தது, அதுக்கப்புறம் நாங்கள் போன விஷயங்கள், எல்லா இடமும் அவளுக்கு சுற்றி காட்டணும், எல்லா இடத்தையும் அவளாக வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி நான் ஞாபகப்படுத்தணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு அப்படின்னோடனே, சரிங்க தம்பி அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்காங்க. கரெக்டாக காவேரி வந்துடுறாங்க. அம்மாவும் அவரும் என்ன பேசிகிட்டு இருக்காங்க, காவேரிக்கு நான் எல்லாம் பார்த்துக்கிறேன்றாரு, எனக்கு ஒன்றும் புரியலையே, அம்மா என்ன சொல்லிட்டு இருக்கு அவர்கிட்ட என்னை பற்றி அப்படி சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் குழம்பி வராங்க. என்னம்மா கிளம்பலாமா அப்படின்னா, கிளம்பலாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சாரதா.